ராவணன் பல பெண்களை தன் மனைவியராக அடைந்ததாகவும் சித்தரித்தனர். மண்டோதரி, வேதவதி, ரம்பா ஆகியோர் இவர் மனைவியர்கள். ராவணனின் தந்தை வைக்சரவ மகரிஷி ஆவார். வீடனன், கும்பகர்ணன், சூர்பனகை ஆகியோர் உடன்பிறப்புகளாவார். ராவணன் சாமவேதத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். இவர் தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்ததாகவும் ராமாயணம் கூறுகிறது. இவர் மிகச்சிறந்த சிவபக்தர். கைலாயத்தை தன் நாட்டில் வைக்க விரும்பிய ராவணன் வடக்கே சென்று எந்தவித கடினமும் இல்லாமல் மலையை தூக்கி தன் நாடு நோக்கி நடந்தான். மலையில் திடீரென ஏற்பட்ட ஆட்டத்தை உணர்ந்த பார்வதி தேவி பாதுகாப்பு வேண்டி சிவனிடம் ஓட, நடந்ததை அறிந்த சிவன் ராவணனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பி தன் இடது கட்டை விரலால் மலையை சற்று அழுத்த, தப்பிக்க வழியின்றி கீழே மாட்டிக்கொண்டார் ராவணன். ஆனால் சிவபக்தர்களுக்கு தெரியும் சிவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று. தன் தொடை நரம்பினால் வீணை போன்ற ஏற்பாடு செய்து சாமவேத பாடல்களை பாட மனம் இறங்கினார் சிவபெருமான். ராவணனை செல்ல அனுமதித்தார். ராவணன் நீர்வீழ்ச்சி இலங்கையின் ஊவா மாகாணத்தில் கிரிந்தி ஆற்றில் அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சியாகும். இது எல்லை வெள்ளவாயா பெருந்தேரகுக்கு அருகே அமைந்துள்ளது. பாதையில் இருந்தபடியே இதனை பார்வையிட முடியும். இதன் நீர் ஊற்று வேவதன்னே மேட்டுநில காடாகும். நீர்வீழ்ச்சி 3 படிநிலைகளில் பாய்கிறது. முக்கிய பாய்ச்சல் நீர் 9 மீட்டர் மட்டுமே ஆகும். நீர்வீழ்ச்சி சுண்ணாம்புக்கல் பாறையில் அமைந்துள்ளது. எனவே பாறை அரிப்பு துரிதம் நடைபெறுகிறது. மானசரோவர் ஏரி கைலை மலையில் உள்ள நன்னீர் ஏரி என்று உலகத்தில் ஏரியே மிக உயர்ந்து இருக்கக்கூடிய நன்னீர் ஏரி என்று கருதப்படுகிறது. இதன் அருகே ராட்சதலம் ஏரியும் உள்ளது. இந்த ராட்சதலம் ஏரியிலிருந்து ராவணன் தவம் புரிந்ததாக ஒரு கதை உள்ளது. ராவணன் நீர்வீழ்ச்சி ராமாயணத்தோடு தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் குகையில் சீதையை ராவணன் மறைத்து வைத்திருந்தார் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். இந்த பதிவில் ராவணன் காலத்து ஆலயங்கள், ராவணனின் வேறு சில வரலாற்று எச்சங்கள் சிலவற்றை பார்க்கலாம். ராவணன் காலத்து ஆலயங்கள் என்று கூறினாலும் அவை ராவணனால் கட்டப்பட்டன என்று பொருள் இல்லை. விஜயனின் வருகைக்கு முன்னரே இலங்கையில் இருந்த சைவாலயங்கள் என்று இவற்றை கூறலாம். விஜயனின் வருகைக்கு முன்னரே இலங்கையில் வாழ்ந்த இயக்கர் நாகரின் ஆட்சியில் அக்காலத்து மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. வித்துசேசன் 29 வருடங்களும் 3 மாதங்களும் இலங்கையை ஆண்டான். இவனுக்கு பின் இவனது மகன் சுகேசன் என்பவன் மணிபுரம் என்னும் கதிரவன் மலையை தலைநகராக்கி இலங்கையை ஆட்சி புரிந்தான். ஆதி காலத்தில் மயனால் கட்டப்பட்ட திருக்கேத்தீஸ்வரம், முனீஸ்வரம், சிகிரியா குன்றமானது 6ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த காசியப்பனால் அமைக்கப்பட்டது. இருப்பினும் ராவணன் இறுதியாக ஆட்சி செய்த இடம் சிகிரியா. ராவணனின் மறைவுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை பெற்றுக்கொண்ட விபீஷணன் தனது தலைநகரத்தை சிகிரியாவிலிருந்து கலனைக்கு மாற்றினான். இன்றும் கலனியில் உள்ள ஒரு விகாரையில் விபீஷணனின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் ராவணனின் ஓலைச்சுவடியில் காணப்படுகின்றன. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் கதிர்காமத்தில் உள்ள கதிரை மலை மீது நின்று தென்கடலை